சக்சஸ் சிந்தாமணி, சக்சஸ். பாலை குடிச்சு ரொம்ப நேரம் ஆகுதே. இந்நேரத்துக்கு மாத்திரை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கணுமே. வயிற்று கலக்கிற சவுண்டு கேக்குது அந்த அம்மாவுக்கு. ஐயோ, சவுண்டு எங்கேயோ கேட்டுச்சு. ஐயோ, ஒருவேளை பால் மாறி இருக்குமா? ஐயோ ஐயோ, பாவி பையன். ஐயோ ஐயோ, என்ன சவுண்ட் ஹெவியா இருக்கு? என்ன சிந்த காணா? பால் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சா? அப்பா, ஐயோ, இவன் வேற இருக்கானே, எப்படி சமாளிக்கிறது? என்ன சேன் ஒரு மாதிரி இருக்க? அது ஒண்ணுமே இல்லையே, நான் நல்லா இருக்கேன். இங்க பாரு, நல்லா இருக்கேன்ல. ஐயோ, இம்சை பிடிச்சவன் பக்கத்துல இருந்து போக மாட்டேங்கிறானே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன சேன், ஏதோ கடமுடான சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. அது அங்க பக்கத்துல சத்திரத்துல கல்யாணம். அப்போ சத்திரத்துல தான் கேக்குதுன்னு சொல்ற. நம்பிட்டேன். என்ன சீன், என்னாச்சு? ஒண்ணு இல்ல, போனை எங்கேயோ வச்சுட்டேன், அதத்தான் நான் போய் எடுத்துட்டு வந்துட்டா? இல்ல வேண்டாம், நானே போய் தேடி பார்த்து எடுத்துக்கிறேன். சரி சரி. ஒண்ணு, ஐயோ, ரெண்டு, ஆறு. நல்லா வேணும். என்ன சின், ரொம்ப நேரம் பிஸியா இருக்க? ரன்னிங்ல கூட சிந்து ஓடி இருக்க மாட்டா. 12. ஏன் காளி, நீ இன்னும் போலையா? எனக்கு தான் வேற வேலையே இல்லையே. அப்படியா? ஏன் சின், போகும்போது குதிரை வேகத்துல போற, வரும்போது ஆமா மாதிரி தவந்து டயர்டா வர? யார் சொன்னாங்க டயர்டா இருக்கேன்னு? எனக்கு ஒண்ணும் இல்லையே, நான் நல்லதா இருக்கேன். ஓஹோ, சரி. போய் தொலைய மாட்டேங்கிறானே படுபாவி பையன். நான் எப்படி போவேன்? ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. என்ன ஹாப்பி வெண்டி கிடக்கு? என்னாச்சு? உள்ள போன் அடிக்குது. இரு வரேன். 25. ஆஹா, மாத்திரை நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. சிந்து இன்னைக்கு ஃபுல்லா பிஸி தான். டேய், என்னடா மணி ஆயிட்டே இருக்கு, ஆள் வருவாரா இல்லையா? அவசரப்படாதடா, வெயிட் பண்றா, அவர் வருவாரா? என்னடா போடா. அம்மா, ஐயோ, முடியலையே. பின்னாடி தெரியும் ஒரு குரலை கார்த்தா சொன்னானே, அது இதுதானா? ஐயோ, முடியலையே. அப்பா, அப்பா. வெட்டியாச்சு. இப்ப சஞ்சீவ் தடுக்கணுமே, என்ன பண்றது? ஐயோ, ஷோப்பா. டேய், சிந்தாமணி மேடம் ஃபோன் பண்றாங்கடா. என்னன்னு கேள்றா? மேடம் சொல்லுங்க மேடம்.
என்ன மேடம் ஃபோன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எங்களெல்லாம் மறந்துட்டீங்க போல இருக்கு. சொல்லுங்க மேடம். டேய், நான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன். ஆ அவன் சோலாப்பூர் கிட்ட வருவான். அவனை மடக்கி பிடிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கடா. ஓகே மேடம். ஐயோ அப்பா. டேய் என்னடா சொன்னாங்க? டேய் சிந்தாமணி மேடம் ஒரு போட்டோ அனுப்புறாங்களாம். ஆ அவன் இந்த வழியா தான் வருவானா. ம் அவன் கிடைச்சானா அவனை 2 தட்டி தட்டி அப்படியே சைடில் போட சொன்னாங்க. ஓஹோ. இப்போ போட்டோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். யாராவது வராங்களான்னு பாரு. உங்க பேர் சொல்லுங்கம்மா. அபிராமி. அனு, என்ன சத்தம் இங்க? என்னடி ஆச்சு? ஒன்னும் இல்லம்மா, சஞ்சீவ் விளையாட்டுத்தனமா பால கண்ணாடி பக்கத்துல அடிச்சிட்டு இருந்தாரா, அதான் பால் பட்டு கண்ணாடி உடைஞ்சிருச்சு. அவர் விளையாட்டு கண்ணாடிக்கு வினையாயிடுச்சு. இப்போ சஞ்சீவ்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் எதுல விளையாடணும் எதுல விளையாட கூடாதுன்னு. டேய் நல்லா வெட்டுங்கடா. நம்ம ஒரு ஆள் இல்லனா இந்த ஜெயில எவனுமே ஏய் சல்மான். என்னடா? என்னங்க வார்டன்? எல்லாரும் வேலை பாக்குறாங்கல்ல, உனக்கு மட்டும் என்ன? போய் வேலையை பாரு போ. நான் வேலையை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். எங்கடா வேலை பார்த்த? அதான் அவங்க வேலை பார்க்கறத நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, அதுதான் வேலையை பார்க்கறது. டேய் நீ ரொம்ப பேசுற. ஒழுங்கா வேலையை பாரு, இல்ல உள்ள வச்சு லாடம் கட்டிடுவேன். லாடமா? லாடம் கட்டுறது நானே மாடா சார். இவங்கிட்ட குடுறா. போய் வேலையை பாரு. புரியுதா? ஓகே. ஒழுங்கா பார்க்கணும். பாக்குறேன் சார். போங்க போடா. மூஞ்ச பாரு, நம்மள வேலை செய்ய சொல்றானே. ஒரு மனசாட்சி இருக்கா? டேய் வாடா இங்க. புடி போ. நமக்கு வேலை செஞ்சா வேர்க்குமே. இப்ப என்ன பண்றது? அவன் தான் போயிட்டானே, பேசாம படுத்து தூங்குவான். எங்க தூங்கலாம்? அழகாணி. ஆஹா என்ன குளுகுளுன்னு இருக்கு. எப்படிதான் இவனுங்க வெயில வேலை செய்யறானுங்களோ. சரி, அது அவனுக்கு தலையெழுத்து, நம்மளால முடியாதுடா சாமி. சரி, டைத்தை வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா தூங்குவோம். டேய் சல்மான். டேய் சல்மான். என்னடா? டேய் அங்க படுக்காதடா. ஏன்? டேய் செத்து போனானே முனியாண்டி, அவன் வச்ச மரண்டா அது. அதுக்கு இப்ப என்ன? டேய் அவன் ஆவி அங்க சுத்துறதா சொல்றாங்கடா. அதனாலதான் சொல்றேன், அங்க படுக்காத. ஆவியா? நீ சொன்னது எதுவும் கேட்கல, திரும்ப சொல்லு. நான் சொல்றத சொல்லிட்டேன்பா, அப்புறம் உன் விருப்பம். டேய் சல்மானு, நக்கலெல்லாம் பேய்கிட்ட காட்டாத, அப்புறம் காட்டு காட்டுன்னு காட்டிடும். முனியாண்டி ரொம்ப மோசமானவன். இடம் பார்த்து அடிச்சானா உன்னால தாங்க முடியாது. தேவையில்லாம பேய பகச்சிக்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போடா டேய். பேய்க்கெல்லாம் எப்படி அடுத்தவங்களை பயமுறுத்தணும்னு சொல்லி கொடுக்க ஸ்கூல் நடத்தி அதுங்களுக்கு கிளாஸ் எடுத்து காசு வாங்குறோம்டா, தெரியுமா?
டேய் அந்த முனியாண்டி வந்தா அவனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ மூடிக்கிட்டு போ. சரி சரி எப்படியாவது போய் தொலை. எனக்கு என்ன போடா போட. டேய் முனியாண்டி ஃப்ரீயா இருந்தா வாடா. பப்ஜி விளையாடுடா பப்ஜி. ஐயோ ஐயோ போச்சே போச்சே. இவ்வளவு நாள் பொத்தி வச்சு பாத்துக்கிட்டது பொசுக்குன்னு போயிருச்சு. அடே முடியாட்டி இப்படி அநியாயத்துக்கு கோவப்பட்டியடா. நீ கோவப்பட்டியே சுவிட்ச் போட காலி பட்டியடா. இனி நான் என்ன பண்ணுவேன் 26 கல்யாணம் பண்ண என்ன இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு ஆக்கிட்டியடா. ஐயோ டேய் போட்டோ வந்துச்சுடா. ஓஹோ பாரு கட்டு. இவன் தானா? பாத்துக்க. இவன் வரானான்னு பாரு. அண்ணே அவனா பாருண்ண. ஏய் அவன் தான்டா வண்டியா. சொல்லலாம். நீ அண்ணா சீக்கிரம் போனா. அண்ணா அவனை போட்டுடலாமா? இல்லடா மேடம் அவனை 2 தட்டு தட்டி அப்படியே சும்மா ஓரமா போட சொன்னாங்க. அவன் எங்க போனாலும் அவனை விடக்கூடாதுடா. அவனை எப்படியாச்சும் மடக்கி பிடிச்சிடணும். என்னாச்சு? என்னண்ணா என்னாச்சு? என்னண்ணா வண்டி நின்றுடுச்சு? அதான்டா ஒண்ணுமே புரியல. அண்ணா ஏதாவது பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ண. என்னண்ணா ஸ்டார்ட் ஆக மாட்டா? பெட்ரோல் குத்தா பாருண்ணா. பெட்ரோல்லாம் இருக்குதுடா. ஐயோ என்ன பண்றது? அவன் வேற ஜெட்டு வேகத்துல போறான். அவனை எப்படி போய் பிடிக்கிறதுன்னு தெரியலையே. அண்ணா ஏதாவது பிளான் பண்ணி அவனை புண்ணினே. ஐயோ ஏய் எனக்கு ஒண்ணும் புரியலையேடா. ஆமாண்ணா என்னாச்சு பாருண்ணா. ஏய் மச்சி. டேய் ஒழுங்கா பணத்தை கொடுப்பானா இல்ல ஏமாத்திடுவானா? அந்த ஆளு கன் பார்ட்டிடா. பணம் கரெக்டா வந்துடும். அப்பனா தலைவா வா தலைவா, வா தலைவா. கோழி உனக்காக தான் வெயிட்டிங்க. வந்து உங்க திருவிழால ஆரம்பிங்க தலைவா.